இந்த டிஷ் பண்ணுறதுக்காக அடுப்பில் குக்கர் வச்சுட்டு அதில் 2 கரண்டி போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் சீரகம் போட்டு தாளிச்சிட்டு 2 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்க தான் சாப்ஸ் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்ஸி அடித்து சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கல்லுப்பு. இது எல்லாத்தையும் எண்ணெய் பிரிகிற அளவு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் போல் தனியாத்தூள், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கிற நாட்டுக்கோழி சிக்கனை சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து ஒரு 10 போல் முந்திரி பருப்பு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அதையும் அரைச்சி சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் வந்து அந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளும் கஸ்தூரி மேத்தியும் கசக்கி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கேன். நீங்கள் பிராய்லர் சிக்கன்னா கட்டாயம் தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி விடும். சவுண்ட் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா எண்ணெய் தெரிஞ்சு சிக்கன் சாப்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக தயாரிடும். சப்பாத்தி இட்லி சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா ஹோம் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்குவம் உங்கள் வீட்டையும் கமகமுக்கட்டும். வாழ்க வளமுடன்.